Hi everyone. ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 3.1. ஸோ 10th சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் என்ன மெத்தட்னா ஸ்கொயர் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம். ஸோ கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்கபூர்த்தி. ஸோ வர்க்கபூர்த்தி அப்படின்றது என்னென்னா ஸ்கொயர் மெத்தட். ஸோ அதில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 9x² - 12x + 4 = 0. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 9x² - 12x + 4 = 0. ஸோ முதல்ல என்ன ஃபஸ்ட்டு ரூல்னால் x² முன்னாடி எந்த நம்பருமே இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுங்கள், டிவைட். ஸோ டிவைட் 9 ஆன் போத் சைட், இருபுறமும் 9ஆல் வகுக்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், 9x² / 9 - 12x / 9 + 4/9 = 0. ஸோ இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இங்கே என்னென்னலாம் கேன்சல் ஆக போகிறோம், 9 கேன்சல் ஆகிடும், 3 3s are 3 4s are. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், x² - 4x/3 + 4/9 = 0. ஸோ ஓகே, எனக்கு தேவையான ஆர்டருக்கு மாறிச்சான்னு பார்த்தா x² இருக்குது, ஒரு x இருக்குது. இப்போ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்கொயர் மெத்தடுக்கு மாற்ற சொல்லுங்கள். ஸ்கொயர் மெத்தட் அப்படின்றது என்னென்னா, ஒன்று a + b² ஃபார்முலாவாக இருக்கணும், இல்லைனா a - b² ஃபார்முலாவாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தடில், ஸோ தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நான் மாற்றணும். ஸோ இப்போ இது அன்னோன் வேல்யூ. ஸோ இதை நான் முதல்ல அந்த பக்கம் அனுப்பிச்சிட்றேன். ஸோ இட் பிகம்ஸ் x² - 4x / 3 = -4/9. இதை விட்டுடுங்க. இப்போ இதை ஜென்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்கன்னா, x² - இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் 2 இன்ட்டு, ஸோ 2/3 × x = -4/9. சரி, இதை ஈஸியாகவே நீங்கள் பாருங்களேன். ஜென்ரலாக இங்கே பாருங்கள், ஒரு மைனஸ் வந்துருச்சு, ஒரு 2 இருக்குது, அண்ட் தென் ஒரு x இருக்குது, ஒரு 2/3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 நம்பர் இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஃபார்முலாவில் a - b² ஃபார்முலா = a² + b² - 2ab. சப்போஸ் எனக்கு a² கன்சிடர் எக்ஸ்ன்றதை கன்சிடர் பண்ணால் அந்த ஏன்றது உள்ளே இருக்குமா. ஸோ அப்போ அதே மாதிரி அதில் 1, அதாவது x² ஒன் என்ன வரும், x, அதில் 1 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பிரகாரம் ஒரு 2 இருக்குது. சரி ஓகே, 2 இருக்குது. அப்போது ஏன்றது இருக்குது, அண்ட் தென் 2ன்றதும் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பெண்டிங் இருக்கிறது யார், b. அப்போ bன்றவர் யார், ஸோ 2/3. ஸோ ஃபார்முலா பிரகாரம் இங்கே என்ன வரும், அடுத்தது b² வருங்களா. அப்போது எனக்கு இந்த b²ன்றது என்ன, அது 2/3 இங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஆட் அண்டு சப்ராக்ட். ஸோ 2/3. ஸோ ஆட் அண்ட் சப்ராக்ட். ஒரு 2/3 நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆடும் பண்ணிடுறேன், சப்ராக்டும் பண்ணிடுறேன். ஸோ இப்போ -2 ஆடும் பண்ணுறேன், +1 திரும்ப கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 0 பார்ட்டுக்கே போய்டும். ஸோ அதனால தான். ஸோ அப்போது x² - 2 of 2/3 × x. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2/3 ஆட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் ஒரு 2/3 சப்ராக்டும் பண்ணிட போகிறோம், = 0. ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எனக்கு b² ஃபார்மேட் இருக்கணும். அப்போது அதை ஸ்கொயர் பண்ணி ஆடாக சப்ராக்ட் பண்ண போகிறோம். வெளியில் யார் இருக்கிறது எனக்கு இங்கே, -4/9. ஓகேங்களா, -4/9. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரி இப்போ பாருங்கள். ஸோ இப்போது இங்கே x² இருக்கா. ஓகே, -2 × 2/3 எக்ஸுங்களா. இதை ஸ்கொயர் பண்ணால் எப்படி வச்சுடுங்க, ஸ்கொயர் பண்ணால். ஸோ ஓகே, இந்த மைனஸ் அப்படிக்கே போச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இட் பிகம்ஸ் +2/3 (² -4/9). இந்த ஸ்கொயர் பண்ணால் என்ன வரப்போகுது, 4/9 -4/9. போத் ஆர் சேம், ஒரே மாதிரி இருக்கா, கேன்சல் பண்ணுது. ரிமைனிங் அங்கே என்ன டாஸ்க்காக இருக்கும், 0. இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இது a² b² -2ab. இது எந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும், a - b. ஓகேங்களா. ஸோ a - b ஃபார்மேட்டுக்கு மாறப்போகுது. ஸோ இப்போ ஏன்றது யார், x, -bன்றது யார், 2/3 (²). ஓகேங்களா. ஸோ அப்போது x - 2/3 (² = 0. ஸோ ஸ்கொயர் பிகம்ஸ் ரூட் 0. நம்ம எத்தனை முறை எடுத்தாலுமே அது ரூட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ அப்போது x - 2/3 = 0. மைனஸ் பிகம்ஸ் அ ப்ளஸ். ஸோ 2/3. ஸோ எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா, முடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டுருவாங்க ஆக்சுவலாக, ஸோ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றது என்னது, இருபடி சமன்பாடு. அப்போ எக்ஸுக்கு எத்தனை ஆன்சர் இருக்கோ, 2. அப்போ எக்ஸோட ஆன்சர் 1 என்னவாக இருக்குதுன்னா 2/3. அப்போ இன்னொன்று என்னவாக இருக்கும், அதுவுமே 2/3 தான் இருக்கும். ஏன்னா சேமாக தான் எனக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.